மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றோம். புதுவை அரசியலும் ஆளுநரும் என்ற தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு பிரியன், இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் காங்கிரஸ் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு, நீங்கள் நேரடியாக மக்களால் உங்களுக்கு பிரதிநிதித்துவத்தை அளிக்க முடியல அல்லது பெற முடியலை பாரதிய ஜனதா கட்சியால். அதுக்கான ஒரு வாய்ப்பை, சட்டத்தில் இருக்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் புறவாசல் வழியாக வருகின்றீர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க தான் நான் சொல்ல நீங்க சொல்லிடக்கூடாது. காங்கிரஸ் கட்சியினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. உள்ள போனாங்க, நேர்வாசல் தான் வெளியே வந்தாங்க. கவர்னர் மாளிகையில ஒரே போனாங்க, ஒரே நிமிஷம் திரு பிரியன், நேர்வாசல் தான் போனாங்க. எல்லாத்துக்கும் பயம் என்ன பண்றது? புதுச்சேரி தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் இந்த ஆட்சி கபலீகரத்தை முத உட பழகுங்க. ஆட்சி கவிழ்க்கிற கலாச்சாரமே தெரியும். திரு பிரியன் இல்ல, பின்வாசலோ முன்வாசலோ புதுவை ராஜ்வாசல் இருக்கானா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா சார், மத்தியில் இருக்கிற அதே கட்சியோட ஆட்சி புதுவையில் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஸோ ரெண்டு வேறு வேறு கட்சி, ஐடியாலஜிக்கெலாம் வேறு வேறு கட்சி, பல கருத்துக்கள் எதிரெதிரான ஒரு கொண்ட கட்சிகள் தான் ரெண்டு மத்தியிலையும் இங்கே பாண்டிச்சேரியும் இருக்காங்க. சரி, தார்மீக ரீதியாக பார்க்கணும். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் அங்கே இருக்காங்க. அது வந்து 14th அமெண்ட்மெண்ட்டில் வந்து 239 ஒரு இதில் வந்து அங்கே லெஜிஸ்லேச்சரில் கான்ஸ்டியூட் பண்ணாங்க. அந்த லெஜிஸ்லேச்சரில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொன்னபடி தான் கவர்னர் கேட்கணும். ஆனால் கவர்னருக்கு சில டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது, 239A. அதுபடி தான் அங்கே லெஜிஸ்லேச்சரே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி 1963 யூனியன் டெரிட்டரி ஆக்ட் 1963 ஒன்று வந்தது பாண்டிச்சேரிக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜிக்கு வந்து எனார்மஸ் பவர்ஸ் இருக்குது, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பாண்டிச்சேரி. எனார்மஸ் பவர்ஸ் இருக்குது எல்ஜிக்கு. ஏன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலையும் டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கோவா, டையூ, டாமன், அந்தமான், எங்கெல்லாம் லக்கதீப்லாம் பார்த்தீங்கன்னா நிர்வாக சபைகள் தான் அங்கே இருக்குது. எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே தான் இருக்குது. பாண்டிச்சேரிக்கு ஏன் எலெக்டட் கவர்மெண்ட் வந்ததுன்னா, ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் கொடுக்கும்போது ஃப்ரெஞ்சு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து மக்களோட கருத்தை கேட்டு சில முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்னாங்க. அதனால தான் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்தாங்க. 239A வந்ததுக்கு காரணம் அதுதான். ஆக்சுவலாக வந்து 14th அமெண்ட்மெண்ட் அதில் தான் வந்தது. அது வந்ததுக்கு காரணம் இந்த ஃப்ரெஞ்சு சொன்னால் நீங்கள் மக்கள், ஏன்னா ஃப்ரெஞ்சு வந்து உங்களுக்கு டெமோக்ரஸிக்கு ஒரு பேர் போனோன்னா, அவன் சொன்னால் நான் உங்கள்கிட்ட எங்கள் இதை கொடுக்குறேன், பட் யூ ஹேவ் டு சீ தட் மக்களுடைய கருத்துக்களுக்கு படி ஆட்சி நடக்கணுன்ற மாதிரி லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடியே வந்து 1963 யூடி ஆக்ட் வந்து எனார்மஸ் பவர்ஸ் கொடுத்துட்டாங்க எல்ஜிக்கு. இப்போ என்னென்னா சட்டப்படி சரி எல்ஜி பண்ணுது. ஏன்னா கிளாஸ் 3 சொன்னார் பார்த்தீங்களா, கிளாஸ் 3ல் கண்டிப்பாக எல்ஜிக்கு பவர்ஸ் இருக்குது. எல்ஜி ரெக்கமெண்டேஷனில் பிரசிடென்ட் கேன் நாமினேட் 3 நாமினேட்டட் எம்எல்ஏஸ் பண்ணலாம், அது சந்தேகமே கிடையாது. ஆனால் ஆமாம், முதல்ல இப்போ 30 பேரில் 10%, 3, அதுக்கு மேலே போக முடியாது. பட் ஆனால் என்னென்னா எலெக்டட் கவர்மெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் வாங்கி, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வாங்கி கவர்னர் அனுப்பிச்சு ஒரே ஆட்சியாக இருந்தால் அது நடக்கும். உள்துறை அமைச்சருக்கு போய் ஆரம்பிச்சு ஆக்சுவலாக பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் சார், இங்கே எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, எல்ஜி இருக்குது, எல்லாம் இருக்குது. ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறதுனா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் ஒரு டைரக்டர் லெவலில் ஒரு அதிகாரி இருக்கார், இல்லை ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் அவர் தான் தீர்மானிக்கிறார் பெரும்பாலான விஷயங்களை. உண்மையிலே ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்குதாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சட்டப்படி பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜி இப்போ பண்ணது வந்து கரெக்ட். நீங்க சொல்றீங்க சட்டப்படி எல்ஜி பண்ணது கரெக்ட். தார்மீக ரீதி எப்படி அணுகணும், சட்டப்படி கவர்மெண்ட் இருக்குல்ல, தார்மீக ரீதியா பார்க்கணுமா? இல்லை, எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கிறது தான் எலெக்டட் கவர்மெண்ட். அதான் அங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒரு சிஎம் இருக்கார், ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு கவர்னருக்கும் சிஎம்முக்கும் ஒரு தகராறு நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி அந்த சூழலில் அல்டிமேட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாமினேஷன் வரும்பொழுது அந்த தகராறு வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது வந்து பெருசாகிறது பெருசாகக்கூடாதுன்றதெல்லாம் வந்து கவர்னர் தீர்மானிக்கலாம். ஒரு சைக்கிளில் 2 சக்கரம் மாதிரி எல்ஜியும் சீஃப் மினிஸ்டரும் அவங்க ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்குது. எஸ்பெஷலி 2 பேரும் வேறு வேறு கட்சியாக வேறு இருக்காங்க. அவங்க ஸோ ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை வச்சு மக்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்யணும்னு 2 பேரும் நினச்சாங்கன்னா 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்குது. பட் அது நடக்காத போகிறது ஏன்னா, அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா எல்ஜிக்கு இருக்குது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா எலெக்டட் கவர்மெண்ட் ஒன்று அங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். இது பேலன்ஸ் பண்ணாத இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மத்தியில் இருக்கிற அதே அரசியல் கட்சியோட ஆட்சி பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் இல்லை. புரியுது. அதுதான் முக்கியமான பிரச்சனை. அது மாறணும். ஆக்சுவலாக இந்த சட்டங்கள் முதல்ல மாறணும் சார். இந்த யூடி கவர்மெண்ட் ஆக்ட் 1963 இருக்கு, யூடி ஆக்ட் இருக்கு இல்லையா, அது நீங்கள் இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணாத வரையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வேற வேற கட்சி ஆட்சி இருக்கும்போது வரதான் செய்யும். அது என்னைக்கு மாத்துறாங்களோ அன்னைக்கு தான் புதுச்சேரியில் வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும். அதாவது சட்ட ரீதியான ஒரு விளக்கம் என்ன பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர் என்ற முறையில் நான் என்ன நினைக்கிறேன், முதல் முறையா
ஃப்ளோரில் ஒரு டெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கு. இந்த கேஸ் தான் வந்து ஒரு சாம்பிள் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கு முதல் முறையாக. இது எப்படின்னா ஆர்டிகல் 239A படி உள்ளதுக்கு மேலே கான்ஸ்டியூஷனை மீறி ஒரு சட்டம் இயங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பார்வை 1963 ஆக்டில் இருக்க ஷரத்து. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அல்ட்ரா வைரஸ் தி கான்ஸ்டியூஷன் இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வழக்கறிஞர் என்ற முறை எழுகிறது இருக்கு. ஆனா யூனியன் பிரதேசத்துக்கான சிறப்பு சட்டமா இருந்தாலும் அது அரசியலமைப்பு சட்டம் தான். அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் எந்த சட்டமும் இருக்க முடியுமே தவிர இந்த பவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகையால் அவங்க இதை பயன்படுத்தினது சரியா தவறா என்பது உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இந்த கேஸ் வந்துருச்சு. இதான் முதல் முறையா இன்றைக்கு இந்தியாவிலேயே யூனியன் பிரதேசத்தில் நடந்த இந்த சம்பவம் முதல் முறையா நடந்திருக்கு. வித்தவுட் கன்சல்டேஷன் நடந்த இந்த முறை இப்ப சேலஞ்சுக்கு வந்ததால கோர்ட் ஒரு தீர்மானிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. 1966 சட்டத்தின் அடிப்படையில் கவர்னர் நடந்து கொண்டது கன்சல்டேஷன் இல்லாம செய்த விஷயம் 239A பிரிவின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதாக இருக்குமா இல்லையா என்ற கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின் வந்து உச்சநீதிமன்றத்தை தீர்மானிக்க வேண்டிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு உள்ள அடிப்படையில் வர வேண்டிய ஒரு கொஸ்டினா இன்னைக்கு மாறி இருக்கு. இவங்க எவ்வளவு நாள் எம்எல்ஏவா இருக்காங்க, எம்எல்ஏவா இல்லாம போறாங்க, எம்எல்ஏங்கிற தகுதி இவங்க கொடுத்தது கரெக்டா தப்பா, இதெல்லாம் வந்து இப்ப எம்எல்ஏ ஆனது இவங்க பதவி பிரமாணம் செஞ்சு வச்சதுனால மட்டும் நடந்துராது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இவங்க சொன்னபடி இந்த 239A இந்த யூடி ஆக்ட் 1963 ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு முரண்பாடுகள் இருக்காங்க. ஏகப்பட்ட பவர்ஸ் எல்ஜிக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. டைம் ஹேஸ் கம் அவங்க சொல்ற மாதிரி டைம் ஹேஸ் கம். இப்போ அந்த இதை வந்து தீர மறு ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் கட்டாயம் வந்திருக்கேன்னா வேற கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதே இதற்கான முயற்சிகள் வந்து காங்கிரஸ் இருக்கும்போது எதுவுமே நடக்கல. இல்ல ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கும்போது வராது. வேற கட்சி ஆட்சியில் காங்கிரஸ் இருந்தப்ப இத பத்தி ஒரு அன்னைக்கு இந்த கேஸ் வந்திருக்கும். இது இவ்வளவு அதிகாரத்தை கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருந்துச்சு, இது பற்றி ஒரு விவாதமோ இது ஒரு தேவையோ வந்து அப்ப நடக்கல. இது கூட பாத்தீங்கன்னா வரும்போதுதான் நம்ம அதை பத்தி சிம்பிள் ஒரு விஷயம். இதே எல்ஜி வந்து இந்த 3 பேர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க, நாமினேட் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த 3 பேர்ல ஒரு காமன் மேன் ஒரு நடுத்தரமான ஒரு ஆளை 2 பேர் பிஜேபி ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு நடுநிலையான ஒருத்தர் ஒரு சமூகத்துல நல்ல அந்தஸ்துள்ள ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணா கூட சரி நடுநிலையா பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். 3 பேருமே பிஜேபி இருக்காங்க. பிரியன் என்ன சொல்றாரு, செல்வகணம் வைக்கிற ஸ்கூல் இடத்துல 10,000 மாணவர்கள் படிச்சாங்க. ஆர்எஸ்எஸ் அவரு எங்க ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் அதான் சொல்ல வரேன். ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிரான மாதிரி பேசுறீங்க. இல்லங்க ஆர்எஸ்எஸ் ஒரு நடுநிலை ஆர்எஸ்எஸ் சமூகவாதியா? அவங்க தேர்தல்ல போட்டிடுறாங்களா? அவர் பிஜேபிங்க அவரு. ஆர்எஸ்எஸ் தான் என்னங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆளுங்களுக்கு இல்ல ஆர்எஸ்எஸ் சமூகத்துல எத்தனையோ அமைப்புகள் நாட்டுல இருக்கு. ஒவ்வொருத்தர் சமூக விரோதியா? அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நீங்க பேச விடுங்க முதல்ல. என்ன நீங்க தான் பேசிட்டே இருக்கீங்களா? என்ன பேசுறீங்க? நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒரு நடுநிலையான ஆளை போட்டு 3 பேரை பத்தி நீங்க நடுநிலையான ஆளை இருங்க. ஒரு 3 பேரை பத்தி தயவு செய்து பிரியன் அவர்கள் அவங்க 3 பேரோட ஸ்டேட்டஸ் நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அவங்க என்ன தொழில் பண்றாங்கன்னு சொல்லுங்க. ஒருத்தர் பிஜேபி தலைவர், ஒருத்தர் பிஜேபி பொருளாளர், ஒருத்தர் ஆர்எஸ்எஸ். பெர்சனலா என்ன பண்ண 3 பேர் வேற யாரு? 3 பேர் ஆர்எஸ்எஸ். 3 பேர் நடத்துறாரு. 10,000 மாணவர்கள் நடுநிலையா ஒருத்தர போட்டுக்கலாம். நடுநிலையா ஒருத்தர போட்டு தான் 25 ஆண்டு காலமாக சேம்பர் ஆஃப் பாண்டிச்சேரியில ஒரு தொழிற்சங்கத்துல தொழில் அமைப்புல தொழிலாளர்கள் முதலாளி இருக்கக்கூடிய 25 வருஷமா தெரியாம என்னமா ஒரு பில் நீங்க 3 பேர்ல ஒத்தையா போட்டுக்கலாங்க. தப்பா இந்த குற்றச்சாட்டு வந்திருக்காது. இந்த குற்றச்சாட்டு ஒரே நிமிஷம் சொல்லத்தானே செய்வாங்க. வந்திருக்காது. இந்த குற்றச்சாட்டு அது ரெண்டு வேற குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இது ரெண்டு வேற புதுசா கண்டுபிடிப்பாங்க. திரு பெருமாள் மணி இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நியமனம் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் டெமோக்ரஸி, ஒரு செயல்படக்கூடிய ஒரு ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான இடத்த வந்து இது தொட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து இது ஒரு ஆளுநருடைய இந்திய அரசியல் சாசனத்தின்படியே ஒரு ஆளுநருடைய பொறுப்புகள் வந்து அது எங்கே வேணா இருக்கட்டும், யூனியன் டெரிட்டரியாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும், ஆளுநருடைய பொறுப்பு வந்து படிப்படியாக வந்து அதை வந்து நம்ம குறைக்க தான் செய்யணும். அதை நோக்கி தான் ஜனநாயகம் நகரணும். ஏனென்றால் நீங்கள் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை நம்ம எழுதினப்பவே நாம் வந்து இதை வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம கொண்டு போகணும் தான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை நோக்கி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா ஆளுநருடைய பொறுப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட வேண்டும். அப்போ அப்படி பார்க்கிற பொழுது மாநில அளவில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அவர்களுக்கு சில வரையறுக்கப்பட்ட
அதிகாரங்கள் இருக்கிறது. ஒப்பீட்டளவில் இது போன்ற யூனியன் பிரதேசங்களில் ஆளுநருக்கு அதிகமான அதிகாரம் இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையில் நான் என்ன பார்க்குறேன்னா, இதில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி பொலிட்டிக்கல் வில், ஒரு அரசியல் உறுதித்தன்மை அல்லது அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் 2 பேருமே வந்து பின்வாங்குகிறார்கள். ஏன்னா ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் வரைக்கும் 3 நியமன உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு இல்லை. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் இது விஷயமாக வந்து ஒரு நினைவூட்டலை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்களே வந்து இதில் இந்த நியமன விஷயத்தில் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய சபாநாயகரை எல்லாம் ஓவர்லுக் பண்ணி அவளையெல்லாம் கடந்து ஒரு 3 பேரை நியமிக்கிறார்கள். அந்த 3 பேருமே மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியினை நேரடியாக சார்ந்தவர்கள் என்பது நிச்சயமாக இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். அது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இல்லை சார், நீங்கள் அது காங்கிரஸ் இருக்கும்போது அதுதான் நடக்குது. வேற எங்க காங்கிரஸ் டைம்ல இப்படி நடக்கவே இல்லை. நான் நேரடியாக நியமிக்கல, நடைமுறையை நான் சொல்ல இல்லை, இது அரசியல் சாசனத்திற்கு உள்ளே இருந்து நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா ஒரு மாநில அரசினுடைய இப்போ நீங்கள் ஐயா நாராயணசாமி அரசாங்கமே ஒரு பட்டியல் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பட்டியலுமே காங்கிரஸ் சார்ந்தவர்களாகத்தானே இருக்க போகுது. ஆமாம், அதான் சொல்கிறேன். அதான் நான் சொல்கிறேன். ஆனால் காங்கிரஸ் சார்ந்தவர்களாக இருக்கிற பொழுது இது போன்ற விஷயங்களில் ஒரு மாநிலத்தில் உறுப்பினர்களை நியமிக்கிற போது மாநில அரசு சார்ந்த கட்சியினுடைய கை ஓங்கி இருக்க வேண்டுமா, இல்லை மத்திய அரசு சார்ந்த கட்சியினுடைய கை ஓங்கி இருக்க வேண்டுமா, அந்த கேள்விக்கு தான் இது நகருது. ஆக அப்படி பார்க்கிற பொழுது 1 வருடமாக இந்த விஷயத்தை கொடுக்காமல் இருக்கிறது இருக்குல்ல, இந்த மாதிரி 3 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பாமல் இருக்கிறது என்கிற இடத்தில் காங்கிரஸ் பின்தங்குகிறது. அந்த இடத்தில் தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை நியமித்ததன் மூலம் பாஜக பின்தங்குகிறது. இதில் என்னவென்றால், இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், 2 பேருமே தேசிய கட்சிகள், இன்றைக்கு இருப்பதில் மிகப்பெரிய தேசிய கட்சிகள். இந்திய ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான சிறிய சிறிய நுட்பமான உரையாடலை எல்லாம் அவர்கள்தான் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இது போன்ற ஒரு தன்மையிலே தான் அவர்கள் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே பார்க்கிறார்கள். தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்தில் தங்களுக்கான அதிகாரத்தை நிலைநிறுத்துவது. நீ உங்க கருத்தை நான் எப்படி புரிந்துக்கிறேன்னா, இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இருவருடைய அணுகுமுறையுமே நிச்சயமாக பிழை உள்ளதாகத்தான பிழையா இருக்குன்னு சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும்.